திரு ஜவஹர் அலி, இப்போ இந்த பிரச்சனையில எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் இறங்கி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அக்கறையா பார்க்கணுமா, அரசியலா பார்க்க வேண்டியிருக்கு? இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை தான். அதாவது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழகம், அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுகிறார். இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு கேளுங்க, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை. ஓகே, இது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானத்தை தமிழர்களுக்கும் இது அவமானமா தான் கருதுறோம். இந்த அவமானம் என்னடா, பள்ளி குழந்தைகளுக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி போற வந்து மாணவிக்கும் பாதுகாப்பு இல்லை, பணிக்கு போற அந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத இது என்ன மாதிரி ஆட்சி? இந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்க தெரியணும். இப்போ இதனுடைய பின்புலம் சொல்லலாம், இது வந்து தனிநபர் பிரச்சனை. தனிநபர் பிரச்சனை இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனை என்னன்னா அரசினுடைய கடமையா எடுத்திருக்கணும். இரும்பு கரம் கொண்டு அடக்கம்னு சொல்லி எல்லாம் துருபிடிச்சு போயிருக்குது அந்த இரும்பு கரம். நான் கேட்கக்கூடிய என்னன்னா, ஒரே நாள்ல நேத்திக்கு இது வந்து முந்தா நாள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் நடந்திருக்கு. அதே போல கடலூர்ல அதே மாதிரி கடற்கரையில் போன பல மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. அந்த பல பேர் வந்து சில மாணவிகளை துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்கதையாவே இருக்குது. ஏதோ இப்போ புதுசா சகோதரி கூட சொன்னாங்களே, இது ஏதோ புதுசா நடக்கல, இது தொடர்கதையாக இருக்குது. இப்போ இந்த குற்றவாளி ஒரு சரித்திர பதிவு குற்றவாளி. இந்த குற்றவாளி மீது ஏற்கனவே 15 வழக்குகள் இருக்கு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருக்கிறார். அதற்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு, ஏதோ நோக்கத்தை மறைக்கிறதுக்காக அவருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் அதிகமாக இதனுடைய பின்புலத்துல யார் யார் இருக்கிறாங்க, ஒரு நபரே இந்த விஷயத்தை செய்தாரா, பலர் சேர்ந்து செய்தார்களா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ பார்ப்போம். இப்போ இவர் மேல ஏற்கனவே வந்து 15 வழக்கு இருக்குல்ல, அந்த ஏன் போலீஸ் கண்காணிப்பில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கின கையோட இவர் மீது உள்ள வழக்குகளை எல்லாம் கிடப்புல போட சொல்லி ஒரு முக்கிய நபர் அவருக்கு போலீஸுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு அழுத்தத்தையும் கொடுத்ததன் விளைவுதான் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இல்ல, இப்போ அக்கறை காரணமாகத்தான் இந்த போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் செய்யறதா சொன்னீங்க. இப்போ அதுதான் பிரச்சனை அப்படின்னா ஞானசேகரனோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா அதுல திமுகவுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பெரிதுபடுத்துவதன் மூலமாக அரசியலும் செய்யப்படுதா அப்படின்ற கேள்வி. எங்க சகோதரிக்கு, எங்க தாய்க்கு நாங்க போராடாமல் வாதாடாமல் எங்கள் போராட்டத்தை களத்தை அமைக்காம அதிமுக இருக்குமா? எங்களுடைய சகோதரிக்கு, எங்களுடைய தாய்க்கு ஏற்பட்டிருக்குது. போராடுவதை கேள்விக்குள்ளாக்க போராட்டத்துல நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் நான் தான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேன். இப்போ ஏற்கனவே கூட 21/3/22 வந்து 8 பேர் கும்பல் ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்தது. அதுல 2 பேர் திமுக கட்சிக்காரங்க, ஹரிகரன், ஜுனைத் என்பவர். 15/8/2024 தஞ்சாவூர்ல பாலியல் பலாத்காரம், அதுல ஒரு திமுக பிரமுகர் சதீஷ்ங்கிறவர். 5/1/23 அதுல வந்து பெண் போலீஸ் மீது பாலியல் பலாத்காரம் நடத்த ஒரு திமுக கூட நிக்கிறாங்க. இப்ப இது வந்து தொடர்கதையா இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த நபரை வந்து இவருடைய வலைத்தள பக்கத்துல ஏன் முடக்கி இருக்காங்க? யார் முடக்குனது? கைது செய்யப்பட்ட அன்னியிலிருந்து முடக்கிட்டாங்க. அது இல்லாம அவர் கட்சி சார்பில் நடந்த, திமுக கட்சி சார்பில் நடந்த பல கூட்டங்களை ரீசன்ட்லி உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் கூட்டத்தில் கூட அவர் பேசியிருக்காரு, கலந்திருக்காரு. அந்த போஸ்டர்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல நீங்க இந்த விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுக கூட தொடர்புல இருந்ததுனாலதான் காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா முதல்ல இதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்படியான ஒரு குற்றத்தில் அவர் ஈடுபட்டார் என்று அவர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டது 2011. அப்போ யாரோட ஆட்சி இருந்தது? நீங்க அன்னைக்கெல்லாம் இந்த காவல்துறை கண்காணிப்பில் இருந்தவர். அவர் கண்காணிப்பை விட்டு எப்ப மாறுறாரு? மேடம், ஒரு காவல்துறை கண்காணிப்பில் இருக்கிறவர் ஒரு பிரியாணி கடை நடத்தி ஒரு 7 மணிக்கு மேல அந்த வளாகத்துக்குள்ள போறாருன்னா காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்கன்னா அங்க எப்படி அவருக்கு அனுமதி கிடைச்சது? இதெல்லாம் கேள்வி இல்லையா? அப்புறம் ரெண்டாவது,
இந்த எஃப்ஐஆர் போட்டா உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் பெயர்களை வெளியிடக்கூடாது என்று பல வழக்குகள் பல சட்டங்கள் இருக்குது. ரீசன்ட்லி கூட உச்சநீதிமன்றம் ஒரு கடும் கண்டனத்தை கொடுத்தது. நீ அவசர கோலத்துல வெளியிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் வந்ததுங்கிறது மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. இல்ல நாங்க வெளியிடவே இல்லைன்னு அரசு தரப்புல இருந்து சொல்றாங்களே, அப்ப எப்படி வெளிவந்தது? சட்டத்துறை அமைச்சரும் மறுக்கிறார். அது எப்படி வெளிவந்தது? காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல் இல்லையா? இல்ல காவல்துறை இப்போ சென்னை ஒரு எஃப்ஐஆர் வெளியே வந்ததுக்கு அதுக்கு யாரு பொறுப்பு எனக்கு புரியல. அது நாங்களே வெளியிடலைன்னா அது வெளியே வந்ததுன்னா எப்படி? அப்ப அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் கையாளாத அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கா. சரி, சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகலையே. அதனுடைய சிசிடிவியினுடைய பிரிண்ட் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அதற்கு பிறகு கவர்னர் மாளிகை மீது ஒருத்தர் குண்டு வீசின கொலை வழக்கு, குண்டு வீசின வழக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் அவர் அங்க நடந்து வரும்போதுல இருந்து போகும்போது நிற்கும் போது சந்து பொந்தெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணீங்களே, அவர் எப்படி போயிருப்பார்ல? அந்த வீடியோக்கெல்லாம் ஏன் இது வரைக்கும் காவல்துறை ரிலீஸ் பண்ணல? மக்களுக்கு சந்தேகம் இருக்குதுல்ல. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னடா? நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கஞ்சாவா இருக்கட்டும், கள்ளச்சாராமாக இருக்கட்டும், மணல் கடத்தலாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்ல திமுகவினுடைய பின்புலம் இருக்கிறதுனால காவல்துறை கட்டப்படுகிறது. காவல்துறை பயந்து இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகளே பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ஆட்சியில் நடக்குது. முடிச்சிடறேன். எப்படி நீதிபதிகளே பயப்படுறீங்கன்னா, ஏற்கனவே திமுகவை சேர்ந்த வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஜாபர் சாதிக்குனுடைய வழக்குல நீதிபதி அவர் பேர் என்னன்னா ஜெகதீஷ் சந்திரா. இல்ல ஏன் சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் எப்படி எல்லாம் மிரட்டுற 4 வழக்குகள்ல நீதிபதிகள் விலகுறாங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் மீண்டும் நான் கேட்பது, நீங்கள் திமுக குற்றவாளிகளின் கூடாரமாக உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கடுமையான குற்றச்சாட்டு பாயிண்ட் டேக். நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதை கேட்போம் திரும்ப ஆண்டாள் பிரியதர்ஷினி கிட்ட. இல்ல என்ன இப்பதான் பேசினேன், அதுக்குள்ள நீங்க அப்படியே போயிட்டீங்க. இல்ல 9 நிமிடங்கள் பேசியிருக்கீங்க. இல்ல நான் இப்பதான் ஆரம்பிச்சேன். சரி பேசிட்டு கொட்டுவாங்க, நம்ம அடுத்த சுற்றுல திரும்ப நம்ம பேசலாம். திரும்ப ஆண்டாள் பிரியதர்ஷினி நிறைய பதில் சொல்லணும். சொல்லிடவா? சொல்லுங்க. துருப்பிடிச்சிருக்கு, கையாலாகாத அரசுன்னு அவர் பாட்டுக்கு நிறைய கற்பனை வளம் மிக்க வாதங்களை எல்லாம் எடுத்து சொன்னாரு. அவருக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தணும். அண்ணா உங்களை நம்பித்தானே நான் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பொள்ளாச்சியில ஒரு கதறல் குரல் கேட்டுது. அதுல ஈடுபட்டவர் யாருன்னா அதிமுக பொள்ளாச்சி நகர மாணவர் அணி செயலாளர். சம்பவம் நடந்தது 2019 ஆண்டு. திமுக தான், எங்களுடைய தலைவர் தான் அப்போது அந்த போராட்டத்தை மிக முன்னின்று நடத்தி மிக மும்முரமாக நடத்தி அந்த பெண்ணுக்கான நீதியை வாங்கி கொடுத்தாருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நடந்தது 2019 ஆண்டு. ஆனா 2021 ஆண்டு தான் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த அருளானந்தம்ங்கிறவர் 2021 ஆண்டு தான் கைது செய்யப்பட்டார். நீதி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றீங்க. இப்ப இவங்க போராடும் போது அது அரசியல்னு சொல்றீங்களே. இல்லையே, இதை தடுத்தோமா நாங்க?